ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திக் சரண் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேமிலியாக ஈசிஆரில் இருக்க என் மச்சான் வீட்டுக்கு போகிறோம். அவர் பேர் ஈசிஆர் கோபிநாத், நம்ம ஷார்ட்டாக ஈசிஆர் தலன்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ விலாக். நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் தலோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மகாலிபுரமில் ஒரு மீனவ குப்பத்தில் கப்பல் வச்சுருக்காருங்க. காலையில் அவர் போய் பார்க்கலான்னு போய் பீச்சையும் பார்த்து அவரையும் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி ஃபேமிலியோட கிராமிய சமையல் சமைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய கணத்தை நடுவில் பார்த்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போனால் எப்படிலாம் சமைக்கலாம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வீடியோக்குள்ளே இருக்குது கைஸ். காலையிலே சீக்கிரமாக போயிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. பீச்சில் எல்லாமே ஃபிஷ்லாம் பிடிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஸோ அப்படியே கிளம்பி பசங்களையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஈசிஆர் தலையும் அப்படியே கூட கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போனாங்க. போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபிஷ் எல்லாமே அந்த வலையிலேருந்து எல்லாமே எடுக்கிறாங்க. நேச்சுரலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக அப்படியே வாஷ் பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஏன்னா போட்டு இதுக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த போட்டையும் பார்த்துட்டு அவரையும் நம்ம சொன்ன மாதிரி கைஸ் முன்னாடியே வீட்டில் சொல்லியிருந்தோம். அதுக்காக அந்த பீச்சுக்கும் வந்திருக்கோம். பீச் வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அவர் போட்லேருந்து ஒரு வழியாக மீன்லாம் வாங்கியாச்சு. இப்போ சமைக்க போகிறோம். அந்த கிராமிய சமையல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. 90s கிட்ஸ் பாணியில் சொல்லணும் அப்படின்னாக்கா கூட்டாஞ்சோறு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஈசிஆரில் இருக்க குன்னத்தூர். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்து இந்த கிணத்துல தான் வந்து தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் என் மச்சான் இருக்கார் பாருங்க, கூட்டு வந்திருக்காரு. ஸோ அப்படியே அந்த கிணத்தாண்ட வந்து ஈசிஆர் குன்னத்தூர் உள்ளங்க. இது இந்த மாதிரி ஜொன தண்ணின்னு சொல்கிறாங்க. இது பேர் மலையிலேருந்து, அதாவது இந்த மலையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக இந்த தண்ணி வந்து சுரந்து வருது அப்படின்றாங்க. பாருங்கள் தண்ணியோட கலர் பாருங்கள், ஃபுல்லாக ஒயிட் கலர். ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க. சாரி ஒயிட் கலர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியே பால் மாதிரி இருக்குது பாருங்கள் தண்ணி, தெரியுதுங்களா? கிணறு அப்படியே சுரந்துட்டே இருக்குது. அதாவது மேலே வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இவர் வந்து இது கயிறு போட்டு எடுக்கிறாராம். இதை பாருங்க, இது பேர் கயிறாம். கயிறு போட்டு வலிக்கிறாராம். நம்ம 30 ருபீஸ் நினைக்கிறேன் தண்ணி. அதில் கூட இந்த அளவுக்கு மினரல்ஸ் இருக்காது. இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம டேரெக்டாக அப்படியே குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நீங்களே இந்த கலர் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்கள். பல வருஷமாக குடிச்சிட்ருக்காங்கண்ணா. இதுதான் பார்த்தீங்களா, கேனில் தண்ணியோட கலர் பார்த்தீங்களா? அப்படியே குடிக்கிறாரு. தான் குடிப்பாரு. அப்படியே உள்ள போட்டாரு. அவ்வளோ வெயிட்டா தூக்குறாரு. பாருங்க போயிட்டு இருக்காரு. ஒரு தாமரை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ சேர் இருந்தாலும் பரவாயில்ல, அக்கா கேட்டாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அவ்வளோ சேத்துலயும் இறங்கி தம்பி உயிரையும் பணைய வச்சு போறாராம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். பறிச்சிட்டாரு. சின்ன பூவா இருக்குதுல, கொஞ்சம் பெருசாட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வழியா சாதிச்சிட்டாரு. உள்ள நான் இருக்குன்னு கூட தெரியல, தைரியமா இறங்கி போறாரு அக்காக்கோசரம். என்ன பழப்புது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சொத்துக்காக நம்ம உசுரா கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம பாதி முழுகிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஏன் கையில எடுத்துக்கினே 2 பூ பறிக்கிறதுக்கு இவ்வளோ சீனு. நானும் அப்படியே எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க?
ஒரு வழியாக என் தம்பி போயிட்டான், தாமரைப்பூ எடுத்து வந்துட்டாங்க. அந்த குளம் எவ்வளோ ஆழம் கூட அவன் யோசிக்கவே இல்லை. நான் கேட்ட ஒரே காரணத்துக்காக அவன் கஷ்டப்பட்டு போய் எடுத்து வந்துட்டாங்க. இந்த தாமரைப்பூ பார்த்தோன்னா அந்த காலத்துல தாமரைப்பூவை ஈஸியாக பார்க்கலாம், இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சிக்கன் போட போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சிக்கன் இப்போ போடவே கூடாது. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு சிக்கன் போடலான்னு சொல்லிட்டு இன்னும் கூட நம்ம தலை ஈசிஆர் தலை இன்னைக்கு ஒரு புட்டு ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். தலை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் அவசரப்பட்டாரு. அவர் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காருங்க, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஜாலியாக வீலாக் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி செம்மையாக ஹாப்பியாக கண்டென்ட்காக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் என்ன கண்டென்ட் பண்ணுறதுன்னே தெரியல அவருக்கு. அதனால ஏதோ கரண்டியை பிடிச்சின்னு ஆட்டின்னு எடுக்கிறாரு, வேற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஈசிஆர் தலை திடீர்னு என்ன பண்ணோம்னா பிரியாணி செஞ்சுட்டு ஓகே கைஸ், நம்ம ஈசிஆர் தலை என்ன பண்ணுறாருனா திடீர்னு வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டார். அதுக்காக மறுபடியும் ஒரு கடாயை தூக்கி வைக்கிறாரு. ஓகே, அதுக்கு ஒரு போஸும் கொடுக்குறாரு பாருங்க, பயங்கரமா வேற லெவல். கடாயோட போஸ் கொடுத்த முதலாளி இவர் தான், வேற யாரும் இல்லை. எண்ணெய் ஊத்துறது ஏதோ கடை திறப்பு விழா மாதிரி அப்படியே போஸ்ட்லாம் கொடுக்குறது பார்த்தீங்களா, வேற லெவலுங்க. எண்ணெயை ஊற்ற சொன்னா தண்ணியை ஊத்துற மாதிரி ஊத்துறாரு. ஒரு வழியா ஃபிஷ் எடுத்து கையில கொடுக்குறாங்க. இந்த என்ன ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம பீச்சுக்கு போனோம்ல, அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? நேச்சுரலாக நடிக்கிறாங்க. சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உடனே நேச்சுரலாக வந்து என்ன வேணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஏன்னா இந்த வீலாகில் வந்து அவங்க அம்மா இல்லை, அதனால அவர் வந்து அப்படியே கூச்சப்பட்டு அடி நிற்கிறார். இவெல்லாம் டான்ஸ் ஆடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கூச்சப்பட்டு அடி நிற்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தெரியுங்க. வேற லெவலில் சமைச்சிட்டு இருக்காங்க ஒரு குடும்பமே சேர்ந்து. எப்படி வரப்போகுதுலாம் தெரியல, சாப்பிடும் போது தான் தெரியும். இதில் ஒரு திடீர்னு கோச்சின்னு வர போகிறாங்க. இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? இது கேமரா முன்னாடி இல்லைங்க, இவங்க உண்மையிலேயே இப்படிதான். இதுக்கப்புறம் பாருங்க என்னென்ன கூத்துலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. யூரி ஊருன்னு சொல்றாருல, அப்படிலாம் கூட மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட் கேமராக்காக யூரி ஊருன்னு சொல்லிடுறாட்டி போடா வாடான்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றியாச்சு. வருங்க நம்ம ஈசிஆர் தலை வேற ஒன்றும் இல்லைங்க. எப்பவுமே நம்ம வந்தாக்கா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் ஆகிடுவார். அதனால் கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரியும் தலைப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியும் நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணுவார். சிரிச்சிடாதீங்க. தலையோட வயிறு ஏன் அப்படி இதுன்னு பார்க்காதீங்க. தலை வந்து நான் குத்தாலும் சரி சாப்பிட்னே இருப்பா போல. பாருங்க ஜிம் பாடி, வேற லெவல் என்ஜாய்மெண்ட் அவரு. அப்புறம் நம்ம குடும்ப கொத்துகளுக்கு சமைக்கிறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. ஒரு வழியாக ஏதோ ஆனியன்லாம் போட்டு எல்லாம் பண்ணி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம்
இந்த கிராமிய சமையல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வேறுங்க மீன் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாக்கா மீனை எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க தலை வந்து சுற்றி சுற்றி பார்க்குது. யாருன்னா அதனால சாப்பிட்ற போகிறாங்க ஃபிஷ்ஷை வறுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரும் இல்லைங்க, நம்ம ஈஸியாக தலை தான், யாரும் கிடையாது. ஏங்க இவங்க 2 பேரும் பிரியாணி செய்ய போறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வழக்கம் போல என்னையே கோத்து வச்சாங்க பார்த்தீங்களா? எப்பவுமே இப்படி தாங்க, சும்மானாலும் எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க. ஒரு வழியாக தக்காளியை போட்டுச்சிங்க தலை. தக்காளியை போட்டு பாருங்க ஈஸியாக தலை ஒரு வழியாக தக்காளியை போட்டு வதக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி எங்கன்னா ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஜாலியாக இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக சமைச்சு பாருங்கள். அது வந்து ஒரு தனி ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஒரு ஹாப்பியாகவும் இருக்குங்க. நம்ம ஈஸியாக சமைக்கிறாரு, ஸ்டில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்க, நீ கொஞ்ச நாள் பண்ணு. ஒரு வழியாக நம்ம ஈஸியாக தலைக்கு என்னன்னா வெந்துச்சானே தெரியலையா, ஏதோ ட்ரை பண்ணி அப்படியே பொட்டிக்கிட்டி பார்க்குறாரு. ஆனால் வெந்துச்சான்னு தெரியல, ட்ரை பண்ணுறாரு. ஒரு வழியாக ட்ரை பண்ணி பார்த்தாருங்க. ஆனால் நீங்களே பார்க்குறீங்க ஒழுங்காக வரல. இதுக்கப்புறம் ஈஸியாக தலை என்ன பண்ண போகிறேன். மொக்க வாங்கிட்டாரு, பல்ப் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கே தெரியல என்ன பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சமைக்கிறாருல, அதனால் வெள்ளை வெள்ளையாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு அவர் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். உட்காந்து ரூம் போட்டு கூட யோசிச்சாலும் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். இருங்க என்னோ யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இந்த மீனே சாப்பிட்றலாமா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஈஸியாக தலைன்னா யோசிக்கிறாருன்னா இது கடாயில் போட்டு செஞ்சால் நல்லா வராது, அதனால் வந்து தோசைக்கல்ல போட்டு பண்ணோம். ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. வாங்க எல்லாரும் போய் கூட்டாஞ்சோறு சாப்பிட்லாம். இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசெண்டா முடிச்சுட்டு. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. தலை இரு தலை, சாப்பிடாத தலை. தலை சாப்பிடல சாப்பிட்டு தான் தலை இருக்கிற. இருத்தல லாஸ்டா கடைசி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். உன் பசி எனக்கு புரியுது, சாப்பிடாது. எல்லாம் தட்டுல உப்புமா செஞ்சு கொடு நைட்டு 9 மணிக்கு இதெல்லாம் புயல் காத்துல கூட எவ்வளவு பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். அவசரம் அவன் ஒருத்தனே அவ்வளவு சாப்பாடு. ஆமாம், இந்த இலையில இருக்க பிரியாணியே இவனுக்கு கொஞ்சம் தான். நீங்க போய் கிளம்புங்க. இல்ல நீங்க சாப்பிட்டு லேட்டா போவீங்களா? அப்படியே நான் அப்படியே மேல பாய் போடுங்க, அப்படியே பத்துறேன். அம்மா தயாரி நான் வரேன் போ. நீ வரல பாப்பா பாக்கா? நான் போய் பார்க்குறேன். ஏய் வா கும்பலா போலாம், மாமா வந்திருக்காங்க. அந்த மேடம் வராங்க போ. ஏய் மூஞ்சே தெரியல அதுல, அவன் பாருமாண்ணா. உங்க அம்மா கூச்சப்படாம சாப்பிடுங்க. பார்த்துதான் இருக்குது. அது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.